தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவரின் வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. ஒரு பிரஸ் மீட்டை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் இன்னைக்கு மக்கள் அரசியல் தலைவர்களே கூட எடை போடுகிறார்கள். ஆனா அந்த பிரஸ் மீட்ல வழக்கமான செய்தியாளர்களுடைய கேள்விகள் இல்லாமல் இன்றைய தலைமுறையினர், இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் தாங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற கேள்விகளை அரசியல் தலைவர்கள் கிட்ட முன் வச்சா அதை நம்ம கட்சி தலைவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இந்த சிந்தனை தான் தந்தி தொலைக்காட்சியின் இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சி தந்தி டிவியின் பிரஸ் மீட். தந்தி டிவி பிரஸ் மீட்டின் இந்த முதல் அத்தியாயத்தில் இந்த துடிப்பான இளைஞர்களுடைய காரசாரமான கேள்விகளை எதிர்கொள்ள முதலில் வரப்போகும் அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். உங்கள் பெருத்த கரவொலியோடு அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ப்பா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி இந்த முதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருமை. எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க உங்கள்கிட்ட கேள்விகளை முன்வைப்பதற்கு. நான் கேள்வியை கேட்குற ஒரு சின்ன உரிமை நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். கேளுங்க. 2026 தேர்தலை நோக்கி நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். அப்போது இந்த தேர்தலில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற திமுக, அவங்களோட ஒரு கூட்டணி, அதிமுக, தாவேகான் புதுசாக கட்சி வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் ரொம்ப நாளாக களத்தில் இருக்கிறீங்க. பட் இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னா ஏன் வாக்களிக்கணும்? நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நாம் தமிழருக்கு தான் வாக்களிக்கணும். நாசமாக போகணும்னா நீங்கள் இதுவரைக்கும் இருந்த கட்சிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த நாட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். மாணவர், மீனவர், உழவர்குடி, மருத்துவர்கள், ஆசிரிய பெருமக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், எல்லாரும் சிறு குறு வியாபாரிகள், பெரும் வியாபாரிகள் எல்லாருமே வீதியில் வந்து போராடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை. விளைநிலங்களை வந்து தொழிற்சாலைக்கு பறிக்கிறாங்க, விண்ணூர்தி நிலையத்துக்கு பறிக்கிறாங்க, விளைய வச்ச பொருளை வந்து கொள்முதல் செய்து பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறாங்க. இப்படி சகிக்க முடியாத பிரச்சனை. குடித்து பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வீதியில் நிற்கிது. அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, தினந்தோறும் போராட்டங்கள் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை மக்களுக்கு கையளித்தது யார்? இப்போ இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள். மாறுதல் வேணும்னா, உங்களுக்கு ஒரு தேர்தல், ஆறுதல், மாறுதல் வேணும்னா நீங்கள் எங்களை தான் தேடணும். ஏன்னா நாங்கள் பிரச்சனையை கேட்க வரல, தீர்க்க வர்றோம்னு சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை தந்தவனுக்கே, துன்பத்தை தந்தவனுக்கே, துயரத்தை தந்தவனுக்கே, தீமையை செய்வனுக்கே திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டு இப்போ வீதியில் நின்று போராடுகிற மக்களை பார்த்தா பரிதாபம் வர்றதை தவிர வேறு என்ன வரும்? அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை ஆழ்ந்து கவனிங்க. சரியாக இருக்கும்னா வாக்குத்தாங்க, இல்லைன்னா விடுங்க. இதில் ஒன்றும் யாரையும் நான் ஒருத்தன் தான் சொல்கிறேன், போட்டால் போடு, போடலைன்னா போ. ஆனால் என் பிறவி கடமையை நான் செஞ்சிடறேன். ஏன்னா என் மரணம் எனக்கு உறுத்தக்கூடாது. நான் அப்படி பார்க்கும்போது சரி, பிறந்தோம் இந்த இனத்தில், அதுக்கான கடமையை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் அண்ணன் சொல்கிறேன், இலவசம் வேணும்னா நீங்கள் அங்கே போடுங்க. இலவசம் வேணாம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா எங்களை தேடுங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தா நீங்கள் என்னையே தான் தேடுவீங்க. இப்போ நீ இலவசம் கொடுக்குற, ஏன் கொடுக்குற? தீபாவளி அன்னைக்கு ஒரே நாளில் 790 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு காசு வச்சுருக்கான அவனுக்கு எதுக்கு நீ இலவசம் கொடுக்குற? ஒரு நாளில் 790 கோடிக்கு குடிக்கிறப்பல கொடுத்த இலவசம்லாம் திரும்பி வந்துடுது இல்லை தங்கச்சி? இந்த நாடு மாதிரி ஒரு கேடுகட்ட நிர்வாக முறையை பாருங்கள். பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் இலவசம். குடும்ப நியாய விலைக்கடை, ரேஷன் கடையில் வரிசையாக நிற்பாங்க. நீங்கள் படம் இருக்கு வேணால் அனுப்புகிறேன். 1000 ரூபாய் வாங்கினோடனே சாலை இந்த பக்கம் ரேஷன் கடை வாங்கிட்டு, இந்த பக்கம் டாஸ்மார்க், இங்கே வாங்கிட்டு அப்படியே கூட்டம், இங்கேயும் கூட்டம், இங்கேயும் கூட்டம். 1000 வாங்கி இங்கே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். இதை மாதிரி எங்கேயோ உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாண்ணே. நிறைய காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறீங்க. அதே போல் பிடிச்சா ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு துளி தான். கண்டிப்பாக அண்ணன்கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அண்ணன்கிட்ட கேள்வி கேட்கவும் நிறைய இங்கே இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க. நம்ம முதல் கேள்வியை பெண்கள்கிட்டேருந்து தொடங்கலாம். அண்ணனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், நான் கடலூர்லேருந்து வரேன். என் பேர் பூர்ணிமா ராமகிருஷ்ணன். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து அரசியல் மீது ஆர்வம் கம்மியாயிட்டு இருக்கோ அப்படின்ட்டு என்னுடைய பார்வையில் தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன? தங்கச்சி,
இங்கே அரசியல் வந்து கற்பிக்கப்படல. இது ரொம்ப பெரிய ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்வி, சொல்லப்பட வேண்டிய செய்தி. இந்த படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது. இங்கே நாங்கள் என்ன எப்படி பார்க்குறோம்னா, அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வியே இல்லை. அப்படி தான் இதை இப்போ பார்த்துக்கணும். இப்போ பிளாட்டோ சொல்கிறான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும்னா. அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாதுன்றான். இப்போ அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது ஒரு அரசியல். அண்ணன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல, இது ஒரு அரசியல். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியே ஒரு அரசியல் தான். அப்போ அரசியல் என்பது என் அன்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கொள்ளணும், அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. உங்கள் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இடையில என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அதை எந்த வேலை எங்கேருந்து பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். புரியுதா? இப்போ இந்த அரசு இயலை வேணாம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொன்னால் எப்படி பார்ப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு சொல். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ புரிஞ்சுக்கிச்ச அரசியல்னா என்னென்னு? இந்த அரசியலை கற்பிக்கிறது இல்லை. ஐஏஎஸ் பேசப்படாது, ஐபிஎஸ் பேசப்படாது, நீதிபதி பேசப்படாது, வங்கியில் வேலை செய்கிறவர் படிக்கக்கூடாது, இது படிச்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் பேசப்படாது. கற்றவன் எவனும் பேசலைன்னா அப்போ நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. புரியுதா? அதனால் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அரசியலில் முதல்ல ஆர்வம் கொள்ளணும் இளைஞர்கள். அப்படி வரும்போது படித்தவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், இளைஞர்கள் வரும்போது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஊழல், லஞ்சம், இந்த கொடுமைகள்லாம் இல்லாது வெளியில் வர ஒரு நல்ல இளைஞர்கள் வரும்போது என்னாகும்னா, கற்றறிந்த சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நல்ல ஆழ்ந்து கற்ற அறிஞர் பெருமக்கள், அந்த தன்னலமற்ற இளைஞர் பெருமக்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது நாடும் மக்களும் அமைதியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது புரியுதா? அப்போ அதனால் அரசியல் வேண்டாம் என்று என் அன்பு தம்பி தங்கைகள் விலகி நிற்கிறதை முதல்ல விடுங்க. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளின், ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி கடமை என்பதை புரிந்து கொண்டு செய்யணும். அரசியல் அது யார்? உங்கள் அரசியலை நான் எப்படி செய்கிறது? உங்களுக்காக நான் மூச்சை சுவாசித்து உயிர் வாழ முடியுமா? நீங்கள் உங்களுக்கான உணவை அண்ணன் சாப்பிட்டா உங்களுக்கு பசியாருமா? அப்போ உங்களுடைய அரசியல் உங்களுடையது, உங்களுடைய உரிமை உங்களுடையது, உங்களுடைய உணவு உங்களுடையது. அப்போ உங்களுக்கான அரசியலை நீங்கள் செய்யுங்க, எனக்கான அரசியலை நான் செய்கிறேன், நமக்கான அரசியலை நாம் செய்வோம். அப்போ நாடும் மக்களும் சரியாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் வரணும், அவர் பேசணும்னா இது என்னது? இது அது ஏற்புடையதல்ல, அது சரியானதல்ல. இனி வரும் தலைமுறையாவது இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இனி வரும் தலைமுறைகள் புரிஞ்சுட்டு செய்யணும்னு சொல்கிறீங்க. பொதுவாக இளைஞர்கள் எங்களுடைய கருத்து என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் ஒரு 5 டிகேட்ஸ் வரைக்குமே வந்து சினிமா பேக்ரவுண்டு உள்ள பிரமுகர்கள் தான் வந்து அரசியலை ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1962 வந்து அண்ணாதுரை ஐயாயிலிருந்து இப்போ உங்களுக்கும் சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது. புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தவைக்கா தலைவர் அவருக்கும் வந்து சினிமா பேக்ரவுண்டு இருக்குது. அப்போது மக்கள் மத்தியில் பிரபலமான முகங்கள் தான் அரசியலை ஜொலிக்க முடியுமா? அது கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கோ திரைப்புகழ் வந்து உதவலை. இப்போ உங்கள் அண்ணன் முன்னாடி நிற்கிறவங்க, நீங்கள் தம்பி விஜயோ ஐயா விஜயகாந்தையோ, எங்கள் அண்ணன் கமலஹாசனோடவோ, எங்கள் அண்ணன் சரத்குமாரோடவோ இந்த அண்ணனை நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன்னா நான் வந்து திரையிலிருந்து வரலை. உங்கள் அண்ணன் 1.5 வருஷம் சிறையில் இருந்தேன், வெளியில் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கினேன். ரெண்டாவது, நான் அறையிலிருந்து சிந்தித்தவன் இல்லை. என்னுடைய கோட்பாடுகளை, அரசியல் சிந்தனைகளை எல்லாவற்றையும் சிறையிலிருந்து சிந்தித்தவன். ரெண்டாவது, இவர்களைப் போல நான் ரசிகர்களை சந்தித்ததில்லை. இப்போ ஐயா விஜயகாந்த் வந்தாங்கன்னா வந்தபோது ரசிகர்களை கூட்டி ரசிகர் மன்ற மாநாடு. எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது ரசிகர்களை சந்தித்தார்னு வரும் செய்தி. சரத்குமார் அவர்கள் எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா ரசிகரை சந்தித்தார்னு வரும். தம்பி விஜய் அவர் ரசிகர்களை சந்திக்கிறாருன்னு வரும். இந்த அண்ணனுக்கு ரசிகர்களை சந்தித்தார்னு எனக்கு யாரும் ரசிகர் இல்லை, நான் மக்களை சந்தித்தேன்.
புரியுதா? மக்களின் பிரச்சனைகளில் பிறந்தவன் நான். அதனால எனக்கு திரைப்புகழ் வந்து எனக்கு உதவலை. பேரறிஞர் அண்ணாவுக்கோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கோ திரைப்புகழ் உதவலை. திரைப்படத்தில் கதைவசனம் எழுதியிருந்தாங்க, அதில் தயாரிச்சிருந்தாங்க. திரையில் தோன்றி புகழ்பெற்ற கலைஞர்களுக்கு இருக்கிற புகழ் வெளிச்சம் எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு இல்லை. நடிப்பது மட்டுமே நாடாள தகுதி என்று நினைப்பது தவறு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, என் தம்பியே கூட பாட்டுக்கு 10 ரூபாயின்னு பாடுறாரே ஒழிய, நான் வந்தனா நான் சாராய கடையை மூடுவேன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வந்தனா மூடுறேன்டா டாஸ்மார்க்குன்றேன். ஏன் இவர்கள் சொல்ல மாட்டாங்கன்னா, 2 கோடி குடிகாரன் இருக்கான், அப்புறம் 2 கோடி பேர் ஓட்டு போட மாட்டான், தோத்துருவோம்னு நினைக்கிறான். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன், எனக்கு குடிமக்கள் ஓட்டு தான் வேணுமே ஒழிய குடிக்கிற மக்களின் ஓட்டு வேணாம். நான் தோத்துட்டு போகிறேன், வந்தால் மூடுவேண்டாங்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்போது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பார்த்துட்டு பதவியில் இருக்கிறதுக்கு நான் வரலை. அப்போ மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்னு பேரறிஞர் அண்ணா சொல்கிறாப்புல. ஆனால் 2 கட்சியும் மதுவை விற்று தான் வருவாய் ஈட்டி ஆட்சி நடத்துது. அப்போ எதிலிருந்து மாறுதல் எதுங்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் நிலச்சி நிற்க முடியும். உதாரணமாக, எனக்கு எந்த பின்புலமும் இல்லை, பெரிய திரைப்புகளும் இல்லை. நான் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சி என்னை கூப்பிட்டுருக்கிறது ஒரு சோதனை எலி மாதிரி தான். எந்த முதல் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும், ஆனால் ஒரு நடிகருக்கு கொடுக்குற புகழ் வெளிச்சத்தை எனக்கு தராது. ஆனால் என்னன்னா, திரும்பி 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 தோத்து பார்த்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி என்னளவுக்கு தோத்தது எவனும் இருக்க முடியாது. ஆனால் தோற்ற ஒரு தோல்வி முகம் ஒரு இது ஏதாவது இருக்க பற்றியில் திரும்ப உற்சாகமாக திரும்பி இலக்கை நோக்கி விரட்டிக்கிட்டே இருப்பேன். அதனால் 4.5 லட்சம் ஓட்டில் இருந்து 17.5 லட்சத்துக்கு ஆகி அப்புறம் 30 லட்சம் ஆகி 36 லட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன்னா விரட்டிக்கிட்டே இருக்கேன். அவன் பார்க்குறவன் என்ன நினைப்பான்னா, ஏய் இந்த ஆள் நினச்சிருந்தா இது கோடிகளை பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு போயிருக்கலாம்டா, ஆனால் சமரசம் செய்யலை இல்லைடா அப்படின்னு. அதில் தான் நீங்கள் நிலச்சி நிற்கணும், தனித்துவத்தோடு நிற்கணும். அப்போ தான் அவன் நம்பிக்கை வரும். ஏன் இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைனா, எல்லாரையும் நம்பி ஏமாந்துருக்கான். அதனால் இவனை நம்பலாமா, இவனும் அதே மாதிரி தான் இருப்பானான்னு சந்தேகிப்பான். அப்போ அவனுக்கு நிலச்சி நிற்கணும். அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஆனால் இந்த திரைப்புகழ் உங்களுடைய பின்னணி, இப்போ ஒரு பெரிய தலைவருடைய மகன் பெரிய கட்சியிலேருந்து பிரிஞ்சு வர்றதெல்லாம் எதுக்கு பயன்படும்னா, தொடக்கத்துக்கு பயன்படும். ஆனால் எவ்வளவு தூரம் நீங்கள் தொடர்ந்து அந்த உறுதியோட போறீங்களோ அதில் தான் உங்கள் வளர்ச்சியும் வெற்றி இருக்குது. வெறும் திரைப்புகழ் இருக்கு அதனால் எளிதாக வந்தேன், அது ஒரு முகவரி அட்டை, வேணும் ஆங்கிலத்தில் விசிட்டிங் கார்டு, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு அப்படி வேணா வச்சுக்கிறோங்க. ஆனால் அதுவே போதுமானதாக அமையாது. இப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் 5 வயசில் வந்தாங்க நடிக்க, 65 வருஷம் நடிச்சிருக்காங்க. அவரை யாருக்காவது தெரியாதவங்க இருப்பாங்களா? என்னையே தெரியாதவங்க இருப்பாங்க, அவரை தெரியாதவங்க இருப்பாங்களா? ஆனால் அவர் வந்து அண்ணன் அந்த அரசியலிருந்து பின்னடைய வந்துடுச்சுன்னா நின்று சண்டை செய்யணும். தோல்வியையும் வெற்றியையும் சமமாக கருதுகிறவன் தான் வீரனாக இருக்க முடியும். திரைப்புகழ்ங்கிறது நுழையிறதுக்கு சரியாக இருக்கும், ஆனால் நிலைத்து நிற்கிறதுக்கு நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடு, அதை செயல்படுத்துறதுக்கு காட்டுகிற உழைப்பு, முனைப்பு, அதில் கொண்ட கொள்கையில் இருக்கிற பிடிவாதம், தீவிரவாதம், அதை வச்சு தான் வெற்றி அடைய முடியும். என் பேர் யுவன், பிகாம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க கட்சி அறிவித்த போது நீங்கள் ஆதரவு தந்தீங்க, ஆனால் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அது வந்து விஜய் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்காதனால தான் மக்கள் பேசிக்கிறாங்களே, அதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, கூட்டணிங்கிறது எந்த கட்சியோடு இல்லைன்னு கட்சி தொடங்கினாலிருந்து சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்ங்கிறது இங்கே பாருங்கள், விஜய்ங்கிறவர் என்னுடைய தம்பி. அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறும், ஆனால் மனித உறவு மாறாது. மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன், அவர் தம்பி நல்ல வரட்டும்னு சொல்கிறோம். நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு உடன்பாடு இல்லை, எதிர்க்கிறேன். அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறேன். என்ன கோட்பாடுன்னு கேளுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன். அவன் திராவிடன், நான் தமிழ் தேசியம், 2 பேரும் ஒன்றுன்னா கோவரமாக வராது. இன்னொன்று பேசுகிறப்பல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள்ங்கிறப்பல பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காருல்ல. இப்போ சாதி மதம் சரி, மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு எப்படி பேசுறியே? உலகம் முழுக்க அப்போ அரசியலில் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் முன்வைக்கிறீங்க உங்கள் கோட்பாட்டை. மொழி இனம் என்ற அடிப்படையில் தான் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்டி எழுப்பப்படுது. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? உலகம் முழுமைக்கும் மொழி அடிப்படையில் தான்
அரசியல் இன அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது. அப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா இது அடிப்படையே தப்பாக இருக்கா இல்லையா? அப்போ ஆளப்போகிறான் தமிழன்னு பாட்டு போட்டுட்டு அப்புறம் ஆளப்போகிறான் இந்தியன் ஆளப்போகிறான் உலகத்தான்னு போட வேண்டியதை நீ எதுக்கு போட்ட அப்படியே? அப்போ கேள்வி வருமா? அதை மதச்சார்பற்ற சமூக நீதின்னு அதில் சொல்லப்படுது. மதச்சார்பற்ற சமூக நீதினா மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா? அப்போ கோட்பாடே தப்பாக இருக்கு. மதச்சார்பற்ற சமூக நீதினா இது தப்பாக இருக்குன்னு சொல்லாமல் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நீ போவ, நான் எப்படி போக முடியும்? நான் என் தம்பிக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்கேன் அண்ணன் அப்படின்னா அது தப்பாக இருக்குது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? மாணவர்களோட சேர்ந்து நம்ம தந்தி தொலைக்காட்சியோடைய சில நிருபர்களும் வந்திருக்காங்கல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. நம்முடைய ரமேஷ் ஒரு கேள்வியோட தினம் தானே கேட்குறிய. இதுல சைட்ல நாங்களும் கொஞ்சம் வந்துக்கலாம். ரமேஷ், தந்தி டிவி செய்தியாளர். இப்போ நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை கடுமையாக எதிர்த்தீங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை வீட்டில் சந்தித்து 1 மணி நேரம் அரசியல் பேசுனீங்க. எதற்காக இந்த மாற்றம்? ஒருவேளை விஜய் வருகையினால இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சி ரஜினி ரசிகரை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த சந்திப்பா அது? இது சும்மா இது ஒரு சும்மா செல்லமாக ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. அதாவது எப்படின்னா, தம்பி வருவார், இளைஞர்கள்லாம் அங்கிட்டு போவாங்க, ரசிகர்கள்லாம் போவாங்க அப்படிங்கிறது செஞ்சால் வரவேற்றோம். என்னுடைய கோட்பாட்டை புரிஞ்சுக்கோங்க. நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. நாட்டை நேசிப்பவர்கள் எவர்களோ அவர்கள் தான் எனக்கானவர்கள். தம்பி விளங்கிருத்தா? நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல, நாட்டை நேசிப்பவர்கள் தான் எனக்கானவர்கள். தங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடுபவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. தங்களுக்கான தலைவர்களை போராட்ட களத்தில் தேடுபவர்கள் எவரோ அவர் தான் எனக்கானவர்கள். ஐயா ரஜினிகாந்த் அவர்களாக வர வேணாம்னு சொன்ன அக்கறை நான் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எடுத்தவனா நான் கேட்ட கேள்வி. சந்தோஷமாக இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் என்னென்ன பாடுபடுவாங்கன்ட்டு. நான் பன்னெடுங்காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி சுமக்க வர்றதுனால எனக்கு உறுதி இருக்குது, லட்சிய வெறி இருக்குது. என் அளவுக்கு ஓடி உழைக்க முடியாது. இப்போ பேசுவேன், போவேன், நாளைக்கு போவேன், கூட்டம் பேசுவேன், வருவேன். அந்த அளவுக்குலாம் ஐயாவால் உழைக்க முடியாது. அதனால நான் சொன்னேன். அதை கேட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நிம்மதியாக நடிச்சிருக்காங்க. அந்த வயசில் இந்திய துணைக்கண்டத்தில் அதிக சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே நடிகர் அவராக தான் இருப்பார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருந்தா யாரெல்லாம் அவரை வர சொன்னாங்களோ அவங்களெல்லாமே அவரை விமர்சித்து பெரிய மனச்சோர்வை தந்திருப்பாங்க. அதுக்காக சொல்கிறது தான். தம்பி வரும்போது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல கோட்பாட்டை வச்சு முன் வச்சு வருவார்னு பார்த்தா அவர் எதையுமே முன் சொல்லலை. பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரிங்கிறப்பல, திமுக என் அரசியல் எதிரிங்கிறப்பல. ஒரு கேள்வி எழுது, கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னு. கொள்கை இல்லாத அரசியல் எப்படி, அரசியல் இல்லாத கொள்கை, புரியுதா உங்களுக்கு? அப்போ பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்கள் கொள்கை நண்பனாங்கிற கேள்வி உடனே வருது. திமுக அரசியல் எதிரி என்றால் கொள்கையின உடன்பாடு இருக்கான்னு வருது. அது இல்லாமல் சும்மா கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை, அது உன் கொள்கை என்னன்னு சொல்லு. அப்போ தான் அது கொள்கை எதிராக இருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம கேள்விகளை கேட்குறோமே ஒழிய இது எதிர்க்கிறது ஆகாது, இது விமர்சிக்கிறதாவும் ஆகாது. அதுக்கு ஒரு துணை கேள்வி இருக்குதுண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணா, என் பேர் விக்னேஸ்வர், ராஜபாளையம்லேருந்து வந்திருக்கேன். இங்கே குடிமைப்பணி தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதுகலை பட்டமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ யுவன் சார் இந்த மாதிரி சொன்னாங்க, தாவேகா மதசார்பற்ற சமூக நீதியை கையில் எடுத்திருக்கதா சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் இல்லை நான் தான் சொல்கிறேன், அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அது பேசும்போதே சொன்னீங்க மத சார்புள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கண்ணே. உங்களுக்கு தெரியாத வரலாறு எதுவும் இருக்க முடியாது. ஸோ மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இதில் நம்ம பொதுவாக குடிமைப்பணியில் சொல்லுவாங்க சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குண்ணே. அதில் ஹிந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு, பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு, இஸ்லாம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆரிய சமாஜ்னு ஒன்று தோற்று வச்சாங்க. பார்சி ரீஃபார்ம்ஸில் ரஸ்து கோஃப்தர்ன்ற மேகசின் மூலிமா அவங்க ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இஸ்லாமில் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இப்போ இருக்கிறதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ இப்போ மேபி அவர் தாவேக்கா அவங்களோட இது இந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுபட்ட ஒரு மக்களுக்கான ஒரு சமூக நீதியாக கூட அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கலாம்லானே. அதை பற்றி உங்களுக்கு அப்படி இல்லை. சமூக நீதிங்கிறது நீங்கள் எது சொல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு தான் சொல்கிறோம். கர்நாடகா எடுத்துக்கிட்டு இருக்கு, நிதிஷ்குமார் எடுத்தார், தெலுங்கானாவில் எடுத்தாங்க ஒழிய மதவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. இங்கே சாதிவாரி தான். மதம் மாறிக்கொள்ள முடியுது. இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியனாக மாறலாம், இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியனாக மாறலாம், இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிறேன் வேணாம்னு திருப்பி நான் இந்து போய் முருகனை போய் வழிபடலாம், சிவனை வழிபடலாம். அப்போ அது உங்கள் விருப்பம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் சாதி இது மாற முடியல.
அது மதம் கொடி தான் சாதி கொடி தானே? சாதி தான் கொடி தான் இருக்குது. அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த தெருவில் நடக்கக்கூடாதுங்கிறது நான் ஏழைங்கிறதுனால இல்லை, புரியுதா? இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைன்னு இல்லை. ஏன்னா பொருளாதார அளவுகள் மாறிடுது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஏழையாக இருக்கிற நான் ஒரு 10 ஆண்டுகள் அதானி அம்பானியாக கூட மாறிடலாம். பொருளாதார அளவுகள் மாறிடுது. நாட்டின் முதல் குடிமகனாகி கூட அம்மா திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. சபரிமலை வரைக்கும் அந்த அம்மா போயிட்டு வந்துட்டாங்களேண்ணே. சபரிமலை வரைக்கும் உள்ள விட்டீங்களா? திரௌபதி நான் சாமிக்கு எதிர்க்க திரௌபதி முர்மு உள்ள கோயிலுக்கு கும்பிடும்போது கட்டையை கட்டி வெளியில் நிறுத்தினேன். காட்சியை உங்களுக்கு நான் அனுப்புனா நீங்க 18 படி ஏறி சாமிக்கு முன்னாடி நின்னாங்களேண்ணே. சாமிக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள விட்டீங்களா? ஐயப்பன் கோயிலுக்குள்ள கற்பகிரகத்துக்குள்ள விடுவீங்களா? நீங்க குடியரசு கற்பகிரகத்துக்குள்ள யாருமே போக முடியாதுண்ணே. யாருமே போக முடியாது. கற்பகிரகத்துக்குள்ள பூசாரி மட்டும் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதி தான் உள்ள நிற்கும்னு ஒரு கற்பகிரகம்னு ஒன்றும் கிடையாது. புரியுதா? கோயிலை கட்டும்போது நீங்கள் கட்டலையே, கற்பகிரகத்தை கட்டினது நான் தானே கட்டினேன். கோயிலை நின்று கட்டலாம், நான் அந்த கற்பகிரகத்தை நின்று நான் கட்டலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் நிற்கணும்னா என்ன அர்த்தம்? நாட்டின் முதல் குடிமகள் இந்த இடத்துல கைகட்டி நிற்கும்போது நாட்டின் பிரதமரும் ஐயா அத்வானி அவர்களும் உட்கார்ந்து பேசும்போது திரௌபதி முர்மு கைகட்டி நின்ன காட்சி இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கா இல்லையா சொல்லுங்க? ஏன் நிற்க வச்சிங்க அந்த அம்மாவுக்கு? ஒரு நாற்காலி விட்டு உட்கார வைக்கல? எந்திரிக்கும் போது பாரத மாதாவுக்கு ஜெயின். நீங்கள் பாரத மாதா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு கைகட்டி. எப்படி? அப்போ நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மேலே திணிக்கப்பட்ட தீண்டாமை, இழிவு, கொடுமை வந்து மறைய மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில் தான் இந்த போராடி அண்ணல் அம்பேத்கர் பல முறை பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கொடுக்கணுங்கிற கோட்பாட்டை தகர்த்து இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை ஒழிக்கணும்னா அந்த அளவில் அப்போ தான் ஒரு சமநிலை சமூகத்தை உருவாக்க முடியுங்கிறதுனால இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னா எவன் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறானோ, தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறானோ அவனுக்கு அந்த உரிமையை முதலாளி கொடுக்கணும். அள்ளி கொடுக்காத, அளந்து கொடுத்துருன்றோம். இப்படி இந்தா அப்படின்னு கொடுக்காத. எத்தனை பேர்? 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. அது நீதியாக இருக்காது, அநீதியாக இருக்குங்கிறோம். இப்போ இந்த கோட்பாடு எதுக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுதான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அதை சொல்கிறது. நான் என் பேர் அஜித்குமார் சார். நான் சென்னையிலேருந்து வரேன் சார். அதாவது இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது பிக் பாஸ்னு ஒன்று நடந்துட்டு போயிட்டுருக்கு சார். அதில் உங்களை கூப்பிட்டீங்கன்னா போவீங்களா மாட்டிங்களா? எப்படி பிக் பாஸுக்கு நீங்கள் போவீங்களா? இல்லை இல்லை, அந்த நிகழ்ச்சியை அண்ணன் வந்து இப்படி அது ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கல. அது வந்து ஒரு நம்ம மக்களுக்கு இருக்க பிரச்சனை புரணி பேசுகிறது ரொம்ப பிடிக்குது, புரியுதா? அதில் அது ஒரு டிஜிட்டல் புரணி அடிச்சுக்கிட்டது, அவனை பேசுறது இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களின் மனநிலை மேலேயே நமக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுது. அதனால் அந்த நிகழ்ச்சி நீ அண்ணனுக்கு வந்து இங்கே பாரு நிறைய வேலை, கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. மற்றவங்களுக்கு பொழுது போகலை, எனக்கு பொழுது போதலை, புரியுதா? பத்தலை. அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, வேலை கொஞ்சமாக இருக்குது. அண்ணனுக்கு நேரம் கொஞ்சமாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே உட்காந்து என் நேரத்தை தெண்டமாக செலவழிக்கிற அளவுக்கு அண்ணனுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. நாகரிகமாக அவனு சொல்லுவான், என்னை விட்டுருங்க எதையா. வெளியே இருந்தும் சிலர் காணொலி வாயிலாக உங்கள் நண்பர்கள், உங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கண்ணே. அதை ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். முக முத்தவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்க. உங்கள் கூட நாங்களும் வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் உங்ககிட்ட ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்குற மாதிரி காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. உண்மையிலே அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகுதான் திமுக மேலே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருப்பதாகவும், தாவேக்கா கொடுத்து நீங்கள் கடுமையாக விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெட்டியை வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் தான் அதை அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதாவது தங்கச்சி இது சொல்லுவாங்க, அவர் வந்து தம்பி வந்து பல முறை நான் தம்பி விஜய்க்காக தற்காத்து நின்று ஒரு மூத்தவனை அண்ணன் நான் நின்று சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு வந்து கத்தி படத்தப்போ, அதுக்கப்புறம் சர்க்கார் படத்தப்போ, அதுக்கப்புறம் நிறைய பட சிக்கல்களில் தம்பிக்கு கூட நின்றுருக்கேன். அந்த தலைவன், டைம் டு லீட், அந்த பிரச்சனையை போகலாம். இப்போ ஜனநாயகன் வந்தாலும் அது ஜனநாயகம் அந்த படத்தில் சிக்கல் வர வாய்ப்பு இல்லை. இது படம் பார்த்துட்டல, அது அதில் வராது. இங்கே ஒரு நாகரிகமான அரசியல் என்பது இல்லாது போயிட்டது. இப்போ வட இந்தியாவிலெல்லாம்
அத்வானி ஐயாவும் அம்மா சோனியா காந்தி அம்மையார் வந்து ஒன்றா உட்காந்து பக்கத்தில் தேநீரை கொடுத்துட்டு குடிச்சிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. கேரளாவில் வந்து உம்மன் சாண்டி வந்து பினராயி விஜயனுக்கு அழைச்சா, சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்க்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். நான் அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கேன், இருங்க இந்த வாரேன் அப்படின்னு 2 முதலமைச்சரும் உட்காந்து பேசி நாட்டு நலனை மக்களின் நலனை பற்றி பேசி பிரிகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்ந்துட முடியும். வேற ஒரு சாதிக்கார பையன் மோதல்கள் இருக்கிற சாதிகளில் கூட, இப்போ தேவேந்திரர் பையன் ஒரு தேவர் பொண்ணு அல்லது படையாச்சி பையன் ஒரு பறையர் வாழ்ந்துட முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகன் திமுக மாவட்ட செயலாளர் மகளை திருமணம் செஞ்சு வாழ முடியாது. அப்படின்னா எவ்வளவு கொடிய அரசியல், மத சாதியை தாண்டி பெரிய அரசியல் தீண்டாமையை இந்த நிலம் உருவாக்கிடுச்சு. அரசியல் கருத்து கோட்பாடுகள் மாறும், ஆனால் மனித உறவு மாறக்கூடாது. அவர் அரசியல் கோட்பாடு, அவர் ஆட்சி முறையை நான் எதிர்க்கிறேன். ஆனால் இறந்தவர் வந்து அவருக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மதிப்புமிக்க எல்லாரையும் நீங்கள் வந்து 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம். எனக்கு வந்து என் தந்தை என் அப்பா இறந்தபோது முதல்ல அவர் வருத்தம் தெரிவித்தார். எங்கள் அண்ணன் வைகோ அடுத்து தெரிவித்தாங்க, அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா எல்லாம், எங்கள் ஐயா ராமதாஸ், அன்புமணி எல்லாரும் பேசுனாங்க. அப்போது அதை தாண்டிய ஒரு மனித உறவை பேணுகிற ஒரு நாகரிகமான அரசியல் நகர்வில் வந்து இது முற்று வைக்குது. இப்போ பேசுகிறவங்கெல்லாம் பெட்டி கொடுக்குறாங்கன்னா, இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறவங்கலாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க? இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய கைக்கூலின்னு அவங்க கூலி கொடுக்குறாங்கன்னு சொல்லுது. இது திமுகவை எதிர்த்தா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலி, அங்கே பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லுது. என்னுடைய தலைமையகமே நாக்பூரில் இருக்குதுன்னு சொல்லுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி சொங்கியெல்லாம் சொல்லும். நான் கூட அப்போ நான் சங்கினா நீங்கள் லுங்கி அங்கியான்னு கூட கேட்டிருக்குது உண்டு. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும். அப்போ எது ஒன்றுமே கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க தெரியாதவன் அவதூறை பரப்பிக்கிட்டே இருப்பான். இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறவங்களாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க? ஐயா ஸ்டாலினை பார்த்த பிறகு தான் சாப்பிட்டு நம்ம 1.5 மணி நேரம் பேசுவேன் தங்கச்சி. 100 கேள்வி எழுப்பியிருப்பேன் இந்த ஆட்சியாளர்களுக்கு. கடைசியாக போகிற போது தம்பி விஜய் பற்றி ஒரு செய்தியை கேட்பாங்க. அது சொன்னோன்னு வச்சுங்க, அதையே தலைப்பு செய்தியாக போட்டு எதிர்த்து விட்டார், திட்டி விட்டார். அதுக்கு நான் என்ன செய்யறது சொல்லுங்க? ஏன்னா பொதுவாக அப்படி ஒரு பிம்பமும் இருக்குதுண்ணே. அதாவது இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக, தேர்தல் வரப்போது அவங்க ஆட்சியை எதிர்த்து, ஆனால் ஆளும் ஆட்சியை விட நீங்கள் விஜயை கூடுதலாக விமர்சிக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு உங்கள் அண்ணன் கேவலமாக இன்னும் போல. நீங்கள் ஒன்று கவனிங்க, அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. நியாயத்தை கேள்வி கேட்கணும். ஏன்னா அது வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு தவறாக கற்பிக்கப்பட்டுறக்கூடாது. அப்படி ஒரு கட்சி இருக்கு பாருங்க தங்கச்சி, ஒரு அறிக்கையில் நாங்கள் பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ரசிப்பீல இருப்பீங்க? நாங்கள் மக்களுக்காக வந்த கட்சி, மக்களின் நலன் சார்ந்த ஒரு கட்சி, நாங்கள் இதையெல்லாம் காப்பாற்றுவது அப்படிலாம். அதுதான் பக்கா மாசம் என்ன ஒன்று, அதான் அவங்க மொழியில் அப்படி சொல்கிறாங்க. இது என்னப்பா இது அப்படின்னா, சில கேள்விகள் வரும்போது அந்த கேள்வியை முன்வைக்கணும். அது என்ன, இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கேள்வி வைக்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி நான் கேட்குறதுக்கு இல்லை, அது அப்படி இல்லை, நாங்கள் இப்படி சொல்கிறோம், இந்த அடிப்படையில் சொல்கிறோம். அந்த மதச்சார்பற்ற சமூக நீதிக்காரன் தம்பி கேட்குறாரு, அண்ணன் இப்படி இருக்கண்ணே, அதுக்காக சொல்லியிருப்பாங்களோன்னு. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை விட்டுட்டு என்னை எதிர்க்கிறதுலாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இந்த தேர்தலில் எல்லாரும் எதிர்த்து தானே அண்ணன் தனியாக போட்டி போட போகிறேன். சார் என் பேர் சந்தோஷ், டெக்னிக்கல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சென்னையில். இப்போ இந்த ஏஐ யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நிறைய கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எங்கள் முன்னோர்களுடைய வரலாறு, இப்போ நீங்கள் கூட நாளைக்கு மறுநாள் தஞ்சையில் தண்ணீர் மாநாடு நடக்குது. அதில் எங்கள் பாட்டனார் கரிகாலனை பற்றி ஒரு 15 நிமிஷம், அது அவர்கிட்ட படம் இல்லைல்ல, நாங்கள் அதை செயற்கை நுண்ணறிவில் தான் செய்கிறோம். எங்கள் பாட்டன் மருதுபாண்டி கரிகாலனை ஏஐல உருவாக்கி இருக்கிறீங்களா? ஆமாம், உருவாக்குறோம். இப்போ வந்து பாட்டனார் தீரன் சின்னமலையை நாங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காணொலி இருக்குது, வேணா வலைவெளியில் தட்டி பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவில் தான் உருவாக்குறோம். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், நான் இப்படி ஒரு அணையை உங்களையே ஏஐல உருவாக்குறாங்களே, அதை பற்றி கேட்குறாரு தங்கச்சி. அதெல்லாம் அதை விட்டுறணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, விட்டுறணும். இது சேகுவாரா சொன்னதான். இது வந்து இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது, இதெல்லாம் என்ன செய்யலாம் நண்பான்னு தோழரேன்னு அவர்கிட்ட கேட்கும்போது புன்னகை செய்து விடு நண்பான்ட்டு போகிறாப்புல. அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும், அதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு கூடாது. நமக்கு வேறு வேலை இல்லாத வந்து அதிலே நிற்பான். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, அந்த நுட்பத்தை பயன்படுத்தி நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறோம்.
இப்போ அண்ணன் ஒரு கூட்டு பண்ணை, இப்போ பசுஞ்சோலை சாலைன்னு பசுமை சாலைன்னு அண்ணன் சொல்கிறேன். இப்போ அந்த சாலை இப்போ இல்லை. நம்ம சாலை எப்படி இருக்குன்னு பாருன்னா, அந்த சாலையில் 2 பக்கமும் அந்த தொழில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தான் உருவாக்கி காட்ட முடியும். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையை உருவாக்குறேன் பாரு, வேளாண் பண்ணையை நான் சொல்கிறேன், எப்படி இருக்குது பாரு, அப்படி தான் காட்ட முடியும். அதுக்கு அந்த நுட்பத்தை நான் பயன்படுத்துவேன். அது பயனுள்ளது, அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ தீக்குச்சி இருக்குது, தீபத்தை ஏற்றவும் விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம், வீட்டை எரிக்கவும் பயன்படுத்தலாம். நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க? விளக்கை ஏற்ற. நான் விளக்கை ஏற்ற பயன்படுத்துவேன்னு சொல்கிறேன். அதனால் அந்த நுட்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்துவோம். வணக்கம், நான் சங்கரன், செய்தியாளர். விஜயை பற்றி அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. இங்கேயும் அதை டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு விஜய் ஃபோன் பண்ணி, அண்ணே நம்ம 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனில் கூட்டணியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அந்த தருணத்துலேயும் வந்து அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிப்பீங்களா இல்லை அக்செப்ட் பண்ணுவீங்களா? தம்பி விஜய் அப்படிங்கிறது அன்னைக்கு நாங்கள் பேசணும், இணைந்து இயங்கலான்னு. அவர் என்னைக்கு போய் மறுபடி பெரியார் திராவிடம் அதெல்லாம் சொன்னாரோ அப்போ ரொம்ப தூரத்துக்கு 2 கோட்பாடும் போயிடுச்சு. நான் ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கேன், பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தார், அவங்க அந்த பக்கம் நில்லுங்க. இல்லை, எங்களை எங்கள் தாத்தா காமராஜ் தான் படிக்க வைத்தார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவன் இந்த பக்கம் வா. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எங்களுக்கு பெரியார் தான்ங்கிறவன் அங்கே நில்லு. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெரியார் தாங்கிறவன் இந்த பக்கம் வா. இப்போ 2 கோட்பாடு அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவருடைய தத்துவத்திற்கும் எனக்கும் நிறைய தூரம் வந்துடுச்சு. இனி இணைஞ்சு வேலை செய்கிறதில்ல. நான் தத்துவ கூட்டம் வச்சுருக்கேன், லட்சிய கூட்டம் வச்சுருக்கேன், அவர் ரசிகர் கூட்டம் வச்சுருக்காப்புல. அவருக்கு திரையில் தோன்றி நின்னாலே போதும். அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டால் தளபதி தளபதி, அதை தவிர அவங்களுக்கு கொள்கை இல்லை. எனக்கு ஒரே தளபதி ஒரே தலைவன் தான், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல என் கனவு, ஆட்சி முறை மாற்றம். ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நான் அமைப்பு தப்புங்கிறேன், அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஊழல் லஞ்சம் அங்கே நில்லு, உண்மை நேர்மை இங்கே வா, வாக்குக்கு காசு அங்கே போ, வாக்குக்கு காசு தரமாட்டேன், நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை இருந்தால் உன் வாக்கத்தா. இப்படி இந்த கோட்பாட்டு அளவில் நம்ம முரண்படணும். அதனால தம்பி அவர் வேலையை அவர் செய்யட்டும், அண்ணன் என் வேலையை நான் செய்கிறேன், நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. அதான் வேற. நான் ஆந்திராவில் கூகுள் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க, ஏன் தமிழ்நாடு யோசிக்கவே இல்லை? நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது, அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் எல்லாமே இருக்குது, ஏன் அது யோசிக்கல? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுகிறீங்க, ஏன் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அது பேசினா என்ன டெவலப் ஆகும்ல? மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு சொல்லு. வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது கொஞ்சம் மாடர்ன் அக்ரிகல்ச்சர்னா அதுதான். நீங்கள் இப்போ எப்படி செய்வேன்னு காட்டுறேன் பாரு. அவன் என்ன செய்கிறான், விதையை நம்ம மாதிரி இது பண்ணல. சீனாலாம் அப்படி இல்லை, எப்படி கரும்பை வெட்டுறான், எப்படி பண்ணுறான். நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை இந்த உற்பத்தியில் ஈடுபடுத்தி அதிக விளைச்சலை பெருக்கிறோம். அதில் நீ மாடர்ன்கிற, வேளாண்மைன்னு சும்மா கலப்பை வச்சு உழுதுகிட்டே இருக்கிறது நீ நினைக்காத. புரியுதா? ஒரு பெரிய பண்ணையில் அது ஒரு பெரியதாக காட்டும்போது நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை இதில் ஈடுபடுத்துவேன். அதை நான் காட்டுறேன். இப்படி பேசும்போது உனக்கு புரியாதுல்ல. அண்ணன் இது மாதிரி ஒரு திரையில் சீனா எப்படி பண்ணுது, ரஷ்யா எப்படி பண்ணுது, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னு உனக்கு போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி நுட்பத்தை நான் இங்கே செயல்படுத்துவேன்னு காட்டுறேன். ஆந்திராவில் வந்து கூகுள் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டை கொண்டு வரதெல்லாம்? கேரளா கூட தான் அணுவில் வந்துச்சு, வேணாம்னா நீ ஏன் கொண்டு வந்த? நோக்கம் இருக்கணும்டா தம்பி, நோக்கம் இல்லை, வாங்க போயிடுச்சு, நோக்கம் இல்லை, அதனால விடு. நம்ம அண்ணன் வந்தோன்னா அந்த எங்களில் ஒன்று ஆரம்பியா ஒரு கூகுளை இன்னொன்று கொண்டு வருவோம், நீ பேசாமல் இரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை தாண்டி வெளியூர்கள்ல இருந்து சில பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்கண்ணே, அவர்களுடைய கேள்விகளை திரையில் பார்க்கலாம். கேஸ்ட்டு தான் இப்போ ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது நிறைய, அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். இப்போ அந்த படுகொலை எல்லாம் நடக்கும்போது அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரீதியாக வந்துட்டு எதுவும் தரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் குறைஞ்சிரும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து உண்மையிலே வந்தால் அரசியலுக்கு சிஎம் ஆகிட்டா அதெல்லாம் வந்துட்டு கேஸ்ட்ன்ற ஒரு இது இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். இல்லை தம்பி என்ன சொல்கிறாப்புல, நான் வந்து ஒரு சாதிய பெருமைக்காக கொலை செஞ்ச இடத்துல போய் இருந்தேன், அப்போ அது சொன்ன பேட்டியை கேட்டுட்டு தான் சொல்கிறார். என்னுடைய கோட்பாடு சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்குறவங்களோடு பழகவே மாட்டோம் அப்படிங்கிறது
இதை நான் பேசுனதை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேசும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் வரும். இப்போ அதில் அவர் சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எப்படி என்னால் நான் சொல்கிற ஆட்சி முறையே எல்லாருமே வெறுக்கிறாங்க. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லும்போது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஐயா இறை என்பது எழுதியிருப்பார், நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. நீங்கள் சர்வாதிகாரத்துக்கும் கொடுங்கோன்மைக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ணன் சொல்கிறது தாயின் பேரன்பு, நான் சொல்கிற சர்வாதிகார ஆட்சி முறை. அதை தான் உலகத்தில் அன்டச்சபிலிட்டி சிட்டிஸாக இருந்த சிங்கப்பூரும் அந்த மலேசியாவும் இன்றைக்கி ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியாவாக மாறுதுன்னா ஒரு தலைவன், அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அதை நோக்கி நகர்த்தினா லீ குவான் யூ. இப்போ அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு வளர்கிற நாட்டை எப்படி செதுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது. அது பார்க்கும்போது சர்வாதிகாரமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நான் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல, நான் முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன் நான் சொல்லிடுறேன். ஒரு தாயின் பேரன்பு. இப்போ நான் ஒரு மருத்துவன், ஒரு குழந்தை சாக கிடக்குது, என்கிட்ட ஊசி மருந்து இருக்குது. நான் குழந்தைக்கு அந்த ஊசியை போட்டால் தான் குழந்தை பிழைக்கும், ஆனால் போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். இந்த வலியை பொருள்படுத்தி நான் விட்டேன்னா குழந்தை இறந்துடும். வலியை பொருள்படுத்தாமல் கொஞ்ச நேரம் வலி தான், அது போட்டால் குழந்தை பிழைக்கும். இந்த நான் வலியை பொருள்படுத்தாமல் ஊசியை போட்டு குழந்தையை காப்பாற்றுகிற செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதை தான் அண்ணன் செய்வேன்றேன். இப்போ இவர் கேட்ட கேள்வி என்னென்னா, அண்ணன் வந்தேன்னா எப்படி செய்வேன்னா, ஒரு வேளை நீங்கள் சாதியை அந்த திமிரு சாதி ஆணவங்கிறான், நான் பெருமைங்கிறேன், அந்த இதுக்கு கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட சான்றிதழ் தகுதியை இழந்துருது. டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போட்டுருவேன். நீ எம்எஸ்சி படி, எம்பிஏ படி, எம்எட் படி, போடாங்க, வாக்குரிமையை தூக்கிடுவேன், குடும்பத்தையை தூக்கிடுவேன், நீ ஒன்றுமே உனக்கு இருக்காது. அதே மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, உன்னுடைய சான்றிதழ் மதிப்பை இழந்துடும். அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. உங்கள் சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு 12 தவறை பொறுக்கும் வாகனம் ஓட்டும்போது. மறுபடியும் தவறு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமையை வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலத்துலையும் வண்டி ஓட்ட முடியாது. அதனால தான் அங்கே ஒழுங்கு இருக்குது. நடைபாதை நடப்பதற்கேன்னு எழுதி வைக்கிற ஒரு நாடை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சிரிக்காது. நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியும். அங்கே அதுக்கு ஒரு பல ஆயிரத்தை செலவு பண்ணி நடைபாதை நடப்பதற்கே, நடைபாதை நடப்பதற்கே, நடைபாதை நடப்பதற்கே. ஒரு சுவரில் நாயே இங்கு சிறுநீர் களி அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். அதாவது ஒரு சவத்தில், கோயில் சவத்தில், ஒரு பள்ளிக்கூட சுவரில் சிறுநீர் கழிக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு தான். அது கூட இல்லை. அப்போ ரொம்ப அடிப்படை அறமற்ற சமூகமாக நம்ம வளர்ந்து போகிறோம். அதை மாற்றணும்னா அவர் தம்பி கேட்குற மாதிரி நீங்கள் வந்தீங்களா ஒழிப்பீங்களான்னா, இந்த மாதிரி ஒரு 4 பேரை சான்றிதழை தகுதி இலக்க வச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கணுங்க, ஒரு பய பேச மாட்டேன். தம்பி கேட்குறதுக்கு எனக்கு வர வழியே இல்லை. இது மாதிரி செஞ்சாதான் இந்த ஆணவ படுகொலைகள், சாதிய திமிர் கொலைகள், இதுகளெல்லாம் என் தடுக்க முடியும். அதுக்கு தான் அதை நான் சொன்னேன். அதை அவர் கேட்டுட்டு அதை சொல்கிறாரு, செய்வியலான்னு உறுதியாக செய்வேன். அடுத்தடுத்து தெரியல வரிசையாக கேள்விகள் தோன்றோன்னே குயிக்காக அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம திரும்ப இதுக்கு போயிடலாம். இன்னைக்கு இருக்க ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அடி மட்டத்தில் இருக்கும். 3வது பிளேஸ் 2வது பிளேஸில் இருக்கும். எப்போ அவர் நம்பர் 1ல வந்து எப்போ அவர் சிஎம் ஆகுது? இவ்வளோ எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? அவர் கேட்குறது என்னென்னா, எப்போ நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்குற பெருமக்கள் மாதிரி எல்லாரும் வாக்கு செலுத்தினா 26லேயே அன்னை முதலமைச்சர் ஆயிடுவேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. இது எல்லாம் என்னையை பேசும்போது விண்ணூர்தி நிலையங்களை பார்க்கும்போது, தம்பி நீ வரணும், நீ வந்து தான் காப்பாற்றணும். நானாக வர்றதுன்னு அப்படி பேருந்துலையே வர முடியும்? போடணும், நீங்கள் வாக்கு செலுத்தினா தான் வெல்ல முடியும். அது மாற்றம் என்கிறத எல்லார் மனதுக்குள்ளேயும் தோன்றினால் ஒரு நொடியில் மாற்றம் அது வரும். தங்கச்சி, இப்போ ஜனதா விக்தி புரமணா வென்று அனுரா இதுவரை வந்து அங்கே அதிபராக இருக்காப்புல. அவர் 3 விழுக்காடு வச்சுருந்தார். 50க்கு மேற்பட்ட வாக்கு விழுக்காடை பெற்று அதிபராக இருக்காருன்னா கால சூழல். இப்போ இந்த 2 கட்சியும் வேணாம்னு நினைக்கிறவங்க, இந்த கோட்பாடு, இந்த பிள்ளை சொல்கிறது சரியாக இருக்கே, இவன் வந்தால் நல்லா இருக்கும் போருக்கே, நாடும் மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினச்சாங்கன்னா நான் வென்ற போகிறேன். அவ்வளோதான். அடுத்த கேள்வி திரையில் வருது. அண்ணனாலே வியப்பு தான். அண்ணனை பார்த்து எல்லாமே பார்த்து வீண் தான் பார்க்குறோம். எனக்கு அண்ணன்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து, அண்ணன் எப்படி நேரத்தை மேலாண்மை செய்கிறாங்க, நேரம் எப்படி பத்துது அப்படின்னு, 24 மணி நேரம் வந்து போதுமானதாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்ப அண்ணன் எப்போதுமே செய்திகள் அனுப்பிட்டுருப்பாங்க. 3 மணி 4 மணிக்கு கூட செய்தி அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து தூங்குறதே எப்போ தூங்குறாங்க, எப்போ படிக்கிறாங்க, எப்படி நேரம் பத்துது, எப்போ உடற்பயிற்சிக்கு போகிறாங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே அது வியப்பாக இருக்குது. அண்ணன் நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து சமகால செய்திகளை வந்து எல்லாத்துலேயுமே புதுப்பிச்சுக்கிட்டு
எல்லாமே அண்ணனுக்கு தெரியும். அப்படி வந்து நேரத்தை அண்ணன் எப்படி மேலாண்மை செய்கிறாங்கங்கிறது எனக்கு பெரிய வியப்பாக இருக்குது. அண்ணன்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது. அண்ணனோட நேரம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சமயத்தில் அண்ணன் வந்து நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க, தம்பிகளாக வந்து அண்ணனோட நேரத்தை வந்து விரயம் செய்யாமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணணும்? இல்லை இது உங்களுக்கு தெரியும், நேரம் தான் என்னைய மேலாண்மை செய்யுது. நான் வந்து என்னுடைய நேரங்கள் என்கிட்ட இல்லை. இப்போ இதில் எப்படின்னா, ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, சீமான் நீங்கள் எப்படி இந்த படிக்கிறதுக்கு எப்படி நேரம்னு கேட்டாங்க. இது வந்து அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு 11 மணி 12 மணி அப்படியே எனக்கு உறக்கம் வந்து தூங்கிட்டேன்னா சரியாக 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். அதிலிருந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் அந்த நேரம் தான் அவங்க பார்க்குறது செய்தி இதெல்லாம் போட்டு அப்புறம் படிச்சுட்டு படுப்பேன். 6 மணிக்கு எழுந்து 6:30 அது மாதிரி நான் பயிற்சிக்கு போவேங்கய்யா அப்படின்னு. சில நேரம் ரொம்ப அது பண்ணி 2 மணி அல்லது 4 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி வந்துருச்சுன்னா 4லேருந்து 6 மணி வரைக்கும் படிச்சுட்டா அப்படியே தயாராகி பயிற்சிக்கு போயிடுவேங்க. இதாங்க படிக்கிறதுக்குன்னு நேரத்தை தனியாக ஒதுக்கணுன்னா கஷ்டம். எங்கள் ஆள் எப்படி எங்களை சொல்லுவார் பாருங்க, எங்கள் ஆள்னா எங்கள் தலைவர், எழுந்துருங்க, ஓடுங்க, நாம் அடிமைகள், விடுதலையை நோக்கி விரைந்து ஓடுங்க, ஒரு நாள் நாம் நிம்மதியாக உறங்கலாம், யாரும் எழுப்ப மாட்டார்கள், மரணத்திற்கு பிறகும் பாப்ல அப்படின்னா என்ன சொல்கிறாரு, சாகிற வர ஓடுறா, ஏண்டா நீ அடிமைடாங்கிறவள. அதனால இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது, தூக்கம் வரும்போது தூங்கிக்கிற வேண்டியதுதான். இல்லைன்னா அண்ணன் எப்படின்னு ஓய்வுதுன்னா, என்னை பார்க்குற யாராவது இவன் எப்படா அவன் சொல்லுவான், அண்ணே எப்படின்னு உற்சாகமாகவே இருக்க முடியுது அப்படின்னா, இதய துடிப்பில் வாழ்வனுக்கு கடினம், லட்சிய துடிப்பில் வாழ்ந்தால் சரி, இது அப்போ தான் இயங்க முடியும். அதனால் எனக்கு இருக்கிறது மொழி பற்று இனப்பற்று இல்லை, மொழி வெறி இன வெறி. இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல, அழிந்து கொண்டிருக்க இனத்தை காக்க. இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அதனால் என் தம்பிக்கு நான் சொல்லுவேன், செல்லமாக சொல்லுவேன், நேர மேலாண்மை எனக்கு இல்லை, நேரம் தான் என்னைய மேலாண்மை செய்து கொண்டு போகுது. என்னடா தங்கச்சி? வேறு கேள்வி இருக்கா? வணக்கம் சார், என்னோட நேம் மணிகண்டன், நான் தேனியிலேருந்து வரேன் சார். எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்கள் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னது? எல்ஜிபிடிக்யூஐஏ ஓரின சேர்க்கையாளர், அவர்கள மாதிரி இருக்கவங்க. இதுக்கு அண்ணா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏன்னா இந்த கம்யூனிட்டியில் அவங்களும் இருக்காங்க, அவங்களையும் சேர்ந்து தான் நம்ம கட்சியை வந்து முன்னெடுத்தணும் இல்லையா? இப்போ திராவிட கட்சிகளாக வந்து அவங்கள முன்னிறுத்திருக்காங்க, உங்கள் கட்சி நிலைப்பாடு என்ன? இல்லை, அவங்க எல்லாத்தையும் முன்னிறுத்துவாங்க, அவங்கள போய் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இயற்கைக்கு முரணானதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ அதில் எனக்கு என்ன சொன்னாலும் பாருங்கள், ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறாரும்பாங்க, எதிர்த்தா பாருங்கள் எதுக்குறாங்கவாங்க, அது அவரவர் விருப்பம். ஆனால் நான் அதை வந்து என்னுடைய இயக்கம், எங்களுடைய கோட்பாடு அதை ஊக்கப்படுத்தாது. அது ஓரின சேர்க்கை மட்டும் சொல்லலை சார், ஐ மீன் டிரான்ஸ்ஜெண்டர், திருநம்பி அவங்க 2 பேருமே சேர்த்து சொல்கிறேன். திருநங்கைகளே நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் திருநங்கைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. இந்த முறையும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அதில் வந்து அது இயற்கையினுடைய மாறுதல், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம், உடன் பிறந்த தங்கைகளாகவே அங்கீகரிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச உறவினர்களே இருக்கிறாங்க. இந்த முறையும் நான் தேர்தல் நிற்க ஒரு தங்கைக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை நாங்கள் ஏற்கிறோம், மதிக்கிறோம், போற்றுறோம். வணக்கண்ணே, ஆண்ட்ரூ சென்னையிலேருந்து. இப்போ நீங்கள் தலைவர் தளபதின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க பிரபாகரன் சாரை. ஸோ சீமான் அண்ணன் வந்து பார்த்தாருன்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க, பார்க்கலன்னு சில பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நான் நம்புகிறேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் சாப்பிடும் போது அந்த ஆமக்கறி டேஸ்ட் எப்படின்னு இருந்துச்சு? இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்ருக்கோம், மட்டன் சாப்பிட்ருக்கோம், இது எப்படின்னு இருந்துச்சு? இங்கேயே ஆமக்கறி கிடைக்குது, அது அவங்க சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல், அதுபோல் இருக்கும். செய்கிற விதத்தில் தான் சுவையாக இருக்கும். அது நாங்கள் பண்ணுற மாதிரி உப்பு கறியாக பண்ணணும். மிளகு, இந்த சீரகம், வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய் போட்டு செய்யும்போது ரெசிபி சொல்லுங்கள், செய்முறை. அதே நீ இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு. முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெயை விட்டு மிளகாயை நல்லா, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாயை போடணும், காஞ்ச மிளகாய் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டிடணும். கொட்டிட்டு அது அப்படியே வந்த பிறகு உனக்கு தெரியும், அது கொதித்து வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடணும். அது அளவாக உப்பை பார்த்துட்டு சரியாயிடணுன்னே அது சீரகம் இருக்குல்ல, அதை நசுக்கி போட்டின்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும்.
அது வந்தோடனே அப்படி சீரகத்தை போட்டு இறக்கிட்டின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆமைன்னா ஒருத்தர் நான் போய் இறங்கினோன்னா ஒரு தீவில் அதை கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்புல, ஒருத்தர் ஒரு பரிசலில் போகிறாப்புல. என்னடா பரிசலில் போகிறார், நல்லா கவனிங்க வர அப்படின்னோடனே ஆமை ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி நல்ல ஆழ்கடலுக்குள்ள பெரிய பெரிய ஆமைகளாக இருக்கும். அப்படி ஆமை போனவுடனே ஆமைக்கறி வந்துச்சான்னு கேட்டவில்ல, வரலைன்னா வந்தது. சாப்பிட்டு இந்த ஆமைக்கறி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தானே, அங்கே போய் சொல்லுங்க பாப்ல, எங்கள் ஆளுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அங்கே போய் சொல்லுங்க அப்படி சொல்லுவாள். எது ஒன்று சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க அப்படி சொல்லுவாப்புல. இப்போ AK-74 பயிற்சி கொடுக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு பயிற்சி கொடுத்து நான் போய் விளையாட்டாக்க, அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா அப்படின்னு. ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே போய் சொல்லுங்கன்னு. இங்கே வைத்து சொன்னேன், அதான் பிரச்சனையாக இருக்குது வைங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சாதாரணம். அதில் என்னென்னா அண்ணன் என்ன கேட்டாங்க, ஏன் உங்கள் நாட்டில் இந்த ஆமைக்கறியை தடை பண்ணி வச்சுருக்காங்க? அந்த கறியில் இருக்க பிரச்சனை என்னென்னா, தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா சதை நார்களை இறுக்கி பெறும். அதனால் அங்கேயே 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை தான் பயிர்வாங்க கொடுப்பாங்க இயக்கத்துக்குள்ளே. தொடர்ச்சியானன்னா என்னென்னா டைட்டு தான், துப்பாக்கியை படக்குன்னு இயக்க முடியாது, வைக்க முடியாது, மசில் டைட்டான. இப்போ அர்னால்டுக்கும் புருஸ்லி ஜெட்லிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு பஞ்ச் அடிக்கிறதுக்கு கையை நீட்டுறதுக்குள்ள ஜெட்லி 4 பஞ்சு அடிச்சிருவாப்புல. மார்ஷல் ஆர்ட்டில் வேகம்தான் முக்கியம், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் ஒரு இராணுவ வீரனுக்கு வந்து எல்லா தசைநார்களும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். இறுக்கமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்ட ஆள் நான். எல்லாம் ஆமைக்கறினா ஒரு அவ்வளோ கேவலமாக போச்சு. ஏன்னா இவங்களுக்கு நல்லா சமைப்பீங்க போலண்ணே, செய்முறையெல்லாம் சொல்கிறீங்க. தங்கச்சி உதவி இயக்குனராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சோறாக்கி போட ஆளாக இருக்கும், நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. நம்ம வைக்கிறதா சாம்பார், வைக்கிறதா ரசம். என்னடா தம்பி நாங்கள்லாம் எப்படின்னா தங்கச்சி நேரலை அடுப்பில் வச்சுட்டு அம்மாவுக்கு போட்டுறது. அம்மா மீனை அலசிட்டு, ஆமாப்பா அது போடுப்பா அம்மா இங்கே போயிடாது, இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன், ஒன்றா சொல்லி செஞ்சுட்டு சாப்பிட்றேன். அப்படியே அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கும்பாங்க. அம்மா தாண்டா வச்சது. அதுதான் அது நேரலையில் கேட்டு செய்ய வேண்டியதானடா தங்கச்சி. இன்றைக்கி தான் வலையொலியில் வந்துடுது எப்படி சமைக்கிறது. அண்ணா வணக்கங்கண்ணா. முதல்ல நான் சொல்ல வரும்போது காலம் தாழ்த்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கண்ணே. சரி, நன்றி அண்ணா. சிஎஸ்கேல 11 பேருமே தமிழ்னா விளையாட வைப்பேன் அப்படின்ட்டு ஆட்சியில் வந்தால் செய்வேன். நீங்கள் எந்த வகையில் எப்படி சாத்தியம்னு புரியல. ஏன்னா அதுவே ஒரு பொருளாதார. முதலாளி யாரு? நம்ம தமிழ் ஆள் தான். ஒரு முதலாளி. முதலாளி. இப்போ ஒரு முதலாளி எடுத்தது வரும்போது ஒரு அரசு செய்யக்கூடாதா? என் பிள்ளைகளை விளையாட வைக்க முடியாதா? அதான் நான் தமிழ்நாட்டு அணின்னு ஒன்று என் அரசு நடத்தக்கூடாதா? நீ என்ன சாராயங்காய்ச்சி விற்கிற, அரசு சினிமா எடுக்கக்கூடாதா? நான் திரைப்படம் எடுப்பேன், அரசு தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு படம் எடுக்கும்னா சிரிக்கிறீங்க. நீ உற்பத்தியாளனும் விற்பவனும் ஒரே இடத்துல இருக்கிறது சாராயம் ஒன்று தான். இவனே காய்ச்சுவான், இவனே விற்பான். ஆனால் விவசாயி அவனே உற்பத்தியாளன் விற்பனையாளனா இருக்க முடியாது. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன், நான் திரைப்படம் எடுக்கிறேன்றேன், பாகுபலி 2000 கோடி வசூலுதிங்கிறான். அது ஒரு கற்பனை கதை. என் பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுவண்டி, அழகுமுத்துக்கோன்னு, வேலுநாச்சியார், இந்த வரலாற்று படங்கள் எடுத்தேன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி வச்சு, பார்க்குற ஆர்வம் கூடிருச்சு. வரலாற்றை எடுத்து வச்சேன்னா பதிவாயிருது, படமாயிருது. ஏன் அரசு திரைப்படம் தயாரிக்கக்கூடாது? அந்த மாதிரி அண்ணன் என்ன சொல்கிறேன், நான் ஏன் என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு, விளையாட்டில் முன்னுரிமை, தமிழ்நாடு அணி, தமிழ்நாடு அரசின் அணி ஆடுது, என்ன உனக்கு பிரச்சனை? அவன் ஏழை எடுக்கிறான், நானும் என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விளையாடுறா ஆடுறா அப்படின்னு அடிக்க சொல்லுவேன். என்ன இருக்குது இப்போ? அப்போது இந்த வருஷம் IPL நீங்கள் ஒரு டீம் வாங்குவீங்களாண்ணே? ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? அவ்வளோலாம் காசு இல்லைடா, அரசு அமைச்ச உடனே சொல்கிறேன். அரசு அமைச்ச உடனே என் பிள்ளைகளுடைய திறமையை நான் எப்படி அடையாளப்படுத்து? ஒரே ஒரு தங்கை கண்ணகி நகரில் கார்த்திகை அன்னைக்கு உலக புகழ் பெற்று எப்படி வர்றா? 150 கோடி மக்களில் ஒரு உசைன் போல்ட்டை உருவாக்க முடியாத நீ, வெண்கல பதக்கத்துக்கு ஒலிம்பிக்கில் பல்லளிச்சு வர்ற நீ என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு? ஒரு உசைன் போல்ட்டு சொல்லு. நீ இந்த தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்காதனால அமெரிக்கா, சீனா, இது ரஷ்யாவோட நீ இப்போ ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வெல்ல முடியல.
கிரிக்கெட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை குவிக்கும். ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த நாட்டில் கிரிக்கெட் இருக்கா? கிரிக்கெட்டை கை வச்சிருக்க எல்லா நாடும் வெங்கல பதக்கத்து வெள்ளி பதக்கத்தை சீர்ச்சிக்கிட்டு வரும். நீ வேணா பார்த்துக்க. அவன் தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பான், தனித்திறன் ஆற்றலுக்கு. நீ குழு விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து நாசம் பண்ணுவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த அணியை நானே எடுத்து நடத்துகிறேன்டா, பாடுறா எங்கள் ஆள் எப்படி ஆடுறான்னு. நீ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அணி வருதுங்க, பயங்கரமாக ஆடுறாங்கன்னு ஒரு தடவை வரட்டுமே, ஒரு நாட்டு வரட்டுமே. நான் ஏன்டா ஜிஎஸ்கேன்னு பேர் வைக்கிறேன்? தமிழ்நாட்டு அணினே வச்சு விளையாட விடுவேன். என்னடா தம்பி? நீங்கள் முன்னாடிலாம் வந்து படம் தயாரிச்சிட்டு இருந்தீங்க, நடிச்சிட்டு இருந்தீங்க, இயக்கிட்டும் இருந்தீங்க. உங்கள் மாயாண்டி குடும்பத்தார் நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். இப்போ ரொம்ப சமீப காலத்தில் படமே நடித்ததும் இல்லை, இயக்கி எதுவுமே இல்லை. இது நீங்கள் அந்த மாதிரி அதில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை அது மூலயமா வெளிப்பட்டுனால. ஏன்னா இப்போ சொன்னீங்க படங்கள்லாம் பெரிய ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு படம் இயக்கி நடித்து உங்கள் கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களையே அது மூலயமா நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது? அது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கு இல்லையா? இல்லை, அது சரிதான். அது வந்து இப்போ நடிக்கிறது கொஞ்சம் 2 நாள் 3 நாள் நேரம் செலவழித்து, இப்போ கூட தம்பி விக்னேஷ் சிவனுக்காக போய் நடித்தேன். தம்பிங்கிறனால நடித்து கொடுத்தாது. அது செய்யலாம், அதுக்கு ஒரு நேரம் வேணும். 2வது அண்ணனை வச்சு எடுக்கிறதுல திரையரங்கு கொடுப்பாங்களா, இது படுவாங்களா, அதில் பயம் ஒன்று இருக்குது. தலைவர் சொல்லும்போது பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள், 2ம் உங்ககிட்ட இருக்குது. ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்று செய்ய ஒன்றையோ, கைவிட்டுறாதையே, செய்யுங்கன்னு தான் சொன்னார். இப்போ வந்ததுலேருந்து முயற்சி பண்ண பல நடிகர்கிட்ட, என் தம்பி விஜய்கிட்ட கூட இந்த பகலவன் கதையை சொன்னேன். எல்லோரும் நடிக்க பயந்தாங்க. தம்பி சிலம்பரசன் மட்டும்தான் துணிஞ்சு நான் நடிக்கிறேன்னாரு. அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு எடுக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுது, யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதில் பெரிய முயற்சி இல்லை, அதை விட்டுட்டேன். ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி வேணால் நான் முயற்சிக்கிறேன், தேர்தலுக்கு அப்புறம் வேணால் முயற்சிக்கிறேன். நம்ம வந்து சுருக்கமாக ஒரு ரேபிட் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு பிடித்த விஷயங்கள் வரிசையாக உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். நான் தொடங்குறேன். அண்ணனுக்கு பிடித்த பாடல் எதுன்னு? அடிக்கடி முணுங்கக்கூடிய தமிழ் பாடல் பாடி காட்டணும். அடிக்கடி பாடுறது அப்படி அது இல்லை. எனக்குன்னு சில கோட்பாடுகள், கருத்துக்கள் இருக்குது. சில செய்தியாக சொன்னது வந்து, வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, எரியும் போது பொனமும் கூட எழுந்து நிற்கிது, உசுர் இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது, அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இது மாதிரி பாடல்கள் தான் நான். அப்புறம் புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டதை திங்கிறோமே சொடலமாடா, நம்ம பொண்டு புள்ள வாழ்க்கையில் கண்ட சுகம் ஏதும் இல்லை, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா, களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது, உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாம இங்கே அடிமையாவது, ஏறப்பெல்லாம் பறக்குது வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. இதெல்லாம் உங்க இயக்க பாடல்களான இதுவா? எங்கிருந்து மக்கள் பாடல்களை அப்படியே மறந்துட்டோம், அண்ணன் ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா. விரும்பி சாப்பிடக்கூடிய சைவம் அசைவ உணவுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? அசைவம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது கணக்கில்ல. நாட்டுக்கோழி, மீன். இதுல வந்து கீரை, முருங்கைக்காய், கத்தரிக்காய், சைவத்தில் எல்லாமே. சீமான்ற பெயருக்கான விளக்கம் என்னென்ன, பொருள் என்னென்ன? சீமான்னா சிறுமை மிகுமான். இப்போ கோமான், பெருமான், சேரமான், பெருமான், பெருமை மிகு மகன் பெருமான். உங்களுக்கு வேந்தனுடைய மகன் கோமான் அப்படி வருது இல்லையா? அது மாதிரி சீர்மை மிகுமான் சீமான். நம்ம சினிமா பற்றி இப்போ நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக தாக்கம் ஏற்படுத்திய திரைப்படங்கள் என்ன? எனக்கா?
நிறைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படிக்கும்போது இந்த மண் வாசனை படம் பார்த்து தான் நம்மளும் போய் திரைப்படத்தை எடுத்துடலாம், நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்தேன். ஆனால் நிறைய படங்கள் தாக்கம் இருக்குது. பார்த்து ரசித்த படங்கள்லாம் நிறைய படங்கள் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. அண்மையில் நான் பார்த்த பைசன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு சமூக சீர்திருத்த பாடம்னு கூட நான் எழுதியிருந்தேன், பாராட்டி. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் உங்கள் ஃபிட்னஸ்க்கு என்னென்ன காரணம் இந்த வயசுலையும்? அளவான உணவு, முறையான பயிற்சி. இதை பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், வயசையும் தோல்வியும் மனதிற்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா பேரறிஞனும் நமக்கு போதிச்சிருக்கான். வயசுங்கிறது ஒரு எண்ணு தானே ஒழிய எண்ணத்திற்கு கிடையாது. அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. வந்தோடனே வயசாயிருச்சுன்னு மூளைக்கு சொல்லினா உண்மையிலே வயசாயிரும். அது ஜஸ்ட் ஃபார் நம்பர். அதை போட்டு இப்போ குழப்பிக்காத. அது வேற. உன் சிந்தனையை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, எண்ணத்தை என்னைக்கு இளமையாக வச்சுக்க, ஒரு இலக்கை குறி வச்சு ஓடிக்கிட்டே இரு. அளவான உணவு, முறையான பயிற்சி. அதை உணவை நீ அளவாக எடுத்துக்கணும். அது எல்லாரும் சொல்கிறது இருவேளை உணவு. சில மருத்துவர்கள் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும். 6:30 மணிக்கு மேலே உணவு, இரவு உணவை எடுக்கிறத தவிர்க்கணும். இயற்கை அப்படி இல்லை. எல்லா விலங்குகளும் பறவைகளும் பொழுது கிளம்பி போயிட்டு பொழுது அடையும் போது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உணவு தேடாது. ஆடு மாடுகள் கூட உணவு தின்னாது. தின்ன உணவை அசை போட்டு செரிக்க வைக்கும். அதனால் இரவு வெறுமைற்றோட உறங்க செல்லுங்கள்னு தான் சொல்கிறாங்க. எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் என் தம்பி தங்கைகள் அதிகபட்சமாக 6-7 மணிக்குள்ளே, சிற்றூர்களில் இன்னுமே 8 மணிக்கெலாம் எங்களுக்கு சாமமாயிரும். என்னப்பா இந்நேரத்தில் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா 6-7 மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துருவோம். அதுக்கு மாதிரி வச்சுக்கிறங்க, நீண்ட நாள் வாழலாம். அப்போ உங்களுக்கு கூட அண்மையில் நாகார்ஜுனாவும் அமலாவும் பேசுனது கேட்டிருப்பீங்க. எல்லாருமே கற்பிக்கிறது இரவு உணவை சீக்கிரம் முடிங்க. அதுதான். ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ நிறைய மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே வழக்கமாக நிறைய வரும். ஸோ உங்களை பற்றியும் நிறைய மீம்ஸ்லாம் வருது. நீங்கள் ஏதாவது ரசித்த மீம்ஸை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பார்க்குறது உண்டா? இதில் பார்ப்பேன். அதிகபட்சமாக என் பங்காளி வடிவேலு அவர்களை பற்றி அவர்களை வச்சு வருதில்ல. அதில் சில அந்த மாதிரி கேள்வி படங்கள் வந்து ரொம்ப கருத்துள்ளதாகவும் வருதில்ல. அதை நானே என்னுடைய தன் படத்தில் வச்சிருக்கிறதுலாம் உண்டு. அதை ரசிப்பேன். உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி? எனக்கு பிடித்த இப்போ ஐயா நல்லகண்ணு அவர்கள். நீண்ட காலமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தலைவனில் ஐயா நல்லகண்ணு அவர்கள். உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட்? நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக விளையாட விளையாட்டு இது? கபடி. டூரிஸ்ட் ஸ்பாட் கேக்குறாங்க. ஏன் ஜாலின்னு கேளு. பரோட்டா பந்தயம் வைக்கிறது, கல் வாங்கி தர சொல்லி பந்தயம் கட்டுறது. அப்போ எங்களுக்கு ஊரில் கிராமத்தில் ஒன்றும் இருக்காதுல்ல. காசும் தர மாட்டாங்க. மச்சான் பரோட்டா வாங்கி தரேன்டா, படத்துக்கு கூட்டி போகிறேன்டா, எங்கள் ஊருக்கு வந்து விளையாண்டு கொடுறாம்மா. அங்கே போய் விளையாடுவோம். அப்படி நான் காலேஜ் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கடா, அதுக்கு ஒரு கபடி கல்லூரியில் படிக்கணும், அதுக்காக விளையாடுறது. அது உனக்கு தெரியும், நம்ம கிராமங்களில் பெரிய கால்பந்தாடவோ அதுக்குள்ளே திடல் இருக்காது. கபடினா ஒரு சின்ன திடல் இருந்தாலே போதும். அதனால அந்த விளையாட்டு. அப்புறம் இந்த சிலம்பு, கராத்தே இதுகெல்லாம் விரும்பி கற்றுக்கிட்டது. டூரிஸ்ட் ஸ்பாட் கேட்டாங்க, நீ விரும்பி பயணம் செய்த இடம்? நம்ம என்ன தங்கச்சி, அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போகும்போது கூட தம்பியை வாங்கினேன், இதெல்லாம் சுற்றிட்டு நாடு சுற்றி பார்க்க நான் வரல, வேலையை முடிச்சுட்டு அனுப்பிடுன்றேன். எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. விரும்பி போனதுனால் நான் உங்களுக்கு தெரியும், ஊட்டியில் இந்த படம் அதிகமாக அந்த பகுதியில் எடுத்ததுனால அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்ஸ்? டஃப் கொஸ்டின். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏடா தங்கச்சி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவும் ஒரு திட்டம் கூட உங்களை இருக்கலையா? சரி, நான் கேட்குறேன், நீ சொல்லு. நான் முதல்வன் ஸ்கீம் அதில் என்னன்னு சொல்லு. எங்களுக்கு ஐ மீன் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி கூட அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நிறைய ஸ்கீம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்படியா? ஆமாம். சரி, உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் பாராட்டுறேன். நான் பொதுவெளியில் கருப்பு சட்டையை அதிகமாக விரும்பி அணிகிறதுக்கான காரணம் என்னென்ன? சட்டையில் என்ன இருக்குது, வண்ணத்தில் என்ன இருக்குது, எண்ணத்தில் தான். எந்த வீடியோவில் உங்களை பார்த்தாலும் இல்லை அது வந்து சட்டையை கலட்டினாலும் நான் அப்படி தான் இருப்பேன். நீ அதை போய் குழப்பிக்காது. ஒரு காலத்தில் கருப்பு உங்களுக்கு தெரியும், திராவிடர் இயக்கங்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது விரும்பி அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி இனச்சாவுக்கு பின்னாடி இனம் தாங்கியிருந்த அந்த துயரத்தை வலியுறுத்த கொஞ்ச நாள் போட்டிருந்தேன்.
அது பெரிய விமர்சனமாச்சு. எல்லாருமே வந்து கருப்பு சட்டை போடாதுன்னு. மருத்துவர்கள் வந்து நீண்ட நேரம் வெயிலெல்லாம் நின்று பேசுகிற அது கருப்பு வந்து வெப்பத்தை கடத்தாது, உள்ளே இழுத்து விடும். அது தேவையற்ற உடல் சூடு, கொப்பளம், அம்மையெல்லாம் கொண்டு வந்து விடும். அதனால் அதை மாற்றுன்னு சொன்னாங்க. சில தங்கைகள் தம்பியெல்லாம் மொத்தமாக 10-20 சட்டைகளை, வெள்ளை சட்டை, மஞ்சள் சட்டை இப்படி வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு சட்டைகளை களைய ஆரம்பிச்சு அப்படி. அது அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. அண்ணா, காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் உங்களோட கருத்து என்ன? எதை பற்றி? காதல். காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? காதல் உலகத்தில் எப்படி பார்த்தாலும் கடைசியாக மிச்சம் இருக்க போகிறது அன்பு ஒன்று தான். காதல் ஒன்றும் இல்லை உலகத்தில். காதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாது. காதல்ன்றது வந்து ஒரு பொண்ணு மேலே வைக்கிறது மட்டும்தான் காதலா, இல்லை புத்தகம், இயற்கை இது மேலே வைக்கிறது எல்லாத்தையும் காதல்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலேயுமே தான். நம்ம வந்து உலக உயிர்களை பேரன்பு கொண்டு நேசிச்சவன். அதனால் காதலுங்கிறது ஒரு பாலியல் இதில் ஒரு பெண்ணு மேலே இருக்கிறது மட்டும்தான் காதல் இல்லை. தாய் மேலே இருக்கிறது, தங்கை மேலே இருக்கிறது, ஆடு மேலே வளர்க்குறது, செல்லமாக வளர்த்த கிளி, பூனை, மரம், எல்லாத்து மேலேயும் அன்பு இருக்குல்ல. அதனால் சக மனுஷி மேலே வைக்கிறது மட்டுமே அன்பு, காதல்னு நீ கருதிட வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் நிறைய பேசுவீங்க, இந்த மாதிரி சிலையை உடைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்கீங்களே. கட்சிக்கு நம்ம பண்ணுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயமும் பண்ணுற சொல்லுங்க. நீங்கள் கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிலையை உடைச்சி அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் செலவிடுவீங்களா? சிலையை உடைப்பேன்னு சொல்லலை, சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுவே உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை இடிக்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் சொல்கிற? ஆக்கிரமிப்புங்கிற. ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அனுமதிச்சிட்ட. வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு? நீ என்னத்தை அப்படி சாதிச்ச? நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்கினவன், செக்கெழுத்தவன் எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. 2 ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. 8 ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச? கோயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த, வழிபாடுறது முட்டாள், கடவுளை கும்பிட்றேன் முட்டா பைத்தியக்காரன் புதகுலியை கும்பிட விட்டா என்ன நீ பேசிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணியிருக்க? நீ இறை வழிபாட்டை விமர்சித்த நீ திரை வழிபாட்டை புனிதமனு கற்பித்து நிறுத்தியிருக்க. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேம்பாடுன்னு கொண்டாந்து மேம்பட்டன்னு கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்கு செக்கெழுத்தவன் இந்த மாட்டுக்கு என் பாட்டு இருக்கான்ல வாபுசி, எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு. தூக்கில் தொங்கினால என் பாட்டை மருது வண்டி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. எங்கே இருக்கான்னு சொல்லு. கழுத்து இறுகி மூச்சு விடுதலைக்காக விட்டுனால என் பாட்டன் தீரன் சின்னமல அவன் எங்க? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எதுக்கு இவ்வளவு உலக புகழ்பெற்ற கடற்கரையில் உங்களுக்கு கல்லறை வந்துச்சு? ஏடா புதகுலிக்கு ஏச்சு போட்டவனை எங்கேயாவது பார்த்துருக்கேன் உலகத்தில்? ஒரு சமாதி 100-150 கோடி கட்டியிருக்க. படிக்கிற பள்ளிக்கூடம் என்ன கட்டி இடிஞ்சு கூட்டிச்சோரா விழுகுது. என்ன கொடுமை. அப்புறம் என்ன நீ பேசுற? 100 கோடியில் தான் நூலகம் கட்டுவியா? எத்தனை பேர் உட்காந்து படிப்பான்? ஒரு நூலகத்துக்கு கருவியோட போ, எத்தனை பேர் படிப்பான்? 4 கோடியில் 400 பேர் படிக்கிற நூலகம் கட்ட முடியாதா? உன் மனச்சான்று இங்கே கை வச்சு சொல்லு. ஏன் 100-150 கோடியில் கட்டுற? ஏன் கட்டுற? பிள்ளைய உட்காந்து படிக்க 300 பிள்ளைய படிக்கிற பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை இருக்கு. மரத்து நிழல உட்காந்து படிக்குது 10,000-1100 பிள்ளைய. ஒரு படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியல உன்னால? சேட்டை பண்ணிட்டு அலையிற நீ. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை? எவனாவது ரோட்டில் வந்து போறானா? எதுக்கு 410 கோடியில் போய் கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனேன்? மதுரையிலிருந்து சென்னை வர 1000 ரூபா, கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை வர 1000 ரூபா. ஏன்னா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லு. சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா? அப்புறம் அதுக்கு 5000 ஏக்கருக்கு போகிற? டே கொழுப்படுத்து போய் தெரியல நீங்கள்லாம். என்ன சொல்லு உனக்கு என்ன நீ சொல்லு. டே சிறியது சுமாலிச பியூட்டிஃபுல்லுங்கிறான் ஏப் சுமாசர். சிறியதே அழகு, தேவைக்கு பழகு. நீ எதுக்கு இப்போ 5000 ஏக்கரில் ஏற்பட்டு பறக்க விட போகிற முதலாளி யாரு?
அரசுக்கு ஃப்ளைட் இல்லை, பறக்க விட போகிறவன் யார்? தனியார் முதலாளி. அப்போ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் யாருக்கா கட்டுற? என்ன நீ சொல்கிற நீ? அப்போ இந்த சமாதியை போய் தினம் பூ வச்சு கும்பிட்டுக்கிட்டு சரியா? டேய், உலகத்தில் முதல் பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா, 2வது பெரிய கடற்கரை இது சென்னை மெரினா. அந்த இயற்கையின் நீ எப்படி இது கல்லறை ஆகிவிட்ட? உனக்கு எதுக்கு ஒய் பிரிவு? நாட்டு தலைவனுக்கே பாதுகாப்புனா அப்போ மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? யாரை பார்த்து பயப்படுற நீ சொல்லு? என்னடா 100 பேரை படத்தில் அடிக்கிறவனுக்கும் ஒய் பிரிவு தேவைப்படுது, நாட்டின் முதல் குடிமகனுக்கும் தேவைப்படுது. என்னடா தங்கச்சி, நீ தான் படத்தில் பறந்து அடிப்பியப்பா, உனக்கு எதுக்குப்பா பாதுகாப்பு? அப்போ எப்படி என்ன கொடுமை பார்த்துக்க. சீமான் அவர்கள்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்கிறது. அருமையான பல கேள்விகள், அசத்தலான பதில்களை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் விரைவில் இதே போன்று வேறொரு அரசியல் தலைவர்களுடன், இதே போன்ற துடிப்பான இளைஞர்களுடன் மீண்டும் உங்களை விரைவில் வந்து சந்திக்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அருமையாக வந்து பங்கேற்று அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த திரு சீமான் அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் நன்றி. அடுத்த முறை விரைவில் மீண்டும் இன்னொரு தலைவருடன் சந்திப்போம். இது தந்தி டிவியின் பிரஸ் மீட்.